ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா ஏன் உங்களுக்கு ஜுரம் ஃபீவர்லாம் வந்துச்சு, கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி ரீசன் சொல்ல போகிறேன். ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக வெட்வாங்கண்ணிக்கு போயிருந்தோம். வெட்வாங்கண்ணியில் எங்கள் அத்தையோட பொண்ணுக்கு மேரேஜு. ஸோ அதனால போனோம். அங்கே போன உடனே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு டான்ஸ்லாம் ஆடினோம். அந்த அக்காவுக்கு டான்ஸ்லாம் ஆடினாங்க. அந்த அக்காவும் எங்கள் கூட ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு நைட்டு சேர்த்துக்கு 12 மணி ஆயிடுச்சு. அதாவது 11 ஆயிடுச்சு. 12 வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். ஸோ அதனால் வீடியோ போட முடியல உங்களுக்கு. 18ஆம் தேதி, அதாவது 28 நான் போடவே இல்லை வீடியோ. ஸோ அதனால் நேற்றும் போட்டேன், இப்போ போடுறேன் உங்களுக்கு வீடியோ. எக்ஸாம் டேட் வந்துடுச்சு, எலெக்ஷன் டேட்டும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் நல்லா எழுதுங்க, ஆல் த பெஸ்ட். ஸோ சொந்தக்கார வந்தாங்கன்னா ஒரே எழுத்தில் சொல்லுவேன், எங்களுக்கு ஸ்வீட் வாங்கி வராதீங்க, இரும்பல் வரும் அப்படின்னு சொல்லணும். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் ஜூஸு, ஐஸ்கிரீம், வாட்டர்மெலன், தண்ணீர்லாம் நிறைய குடிங்க, எண்ணெய் தேய்ங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுமாரி உங்கள் அம்மா அப்பாவும் சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு வரப்போகுது. அதனால் நான் உங்களுக்கு நல்லா எழுதுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இது அப்படி உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல போகிறேன். அப்படின்னா சொல்கிற பேச்சு கேளுங்க. நீங்கள் எத்தனாவது 1ஆவதுலேருந்து எல்லாம் ஃபோன் பார்ப்பாங்க தான், யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபோன் பார்க்குறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது சொல்லவே வார்த்தையே இல்லை. ஃபோன் பார்க்காதீங்க. எக்ஸாம் டேட் வந்துடுச்சு. எக்ஸாம்லாம் நல்லா படித்து பாஸ் ஆகுங்க, முன்னேறுங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆல் த பெஸ்ட்.